பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 நாள் முன்னாடி. என்ன போட்டிருந்தோம்? கதை சொல்ல போறோம்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை போட்ட உடனே நம்மளுக்கு வரவேற்பு ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. நீங்க எப்போ கதை சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன கதை, குடும்ப கதையா, நண்பர்கள் கதையா, என்னென்ன கதை கேட்டாங்க. கண்டிப்பா நான் கதை போடுவேங்க. கதை இன்னும் வந்துகிட்டு இருக்கு, 2 3 கதை இருக்கு. அதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். போடுவேன், கலப்பதாங்க. உங்களுக்கு நீங்க அதற்கு ஆதரவு நிறைய கொடுத்துட்டு கமாண்டை நிறைய பார்த்தேன். நல்ல கமாண்டா இருந்திருக்கு. சேட்டப்பா என்ன கதை சொல்ல போறான், எது சொல்ல போறான்ட்டு எனக்கு நேர்ல நிறைய கேட்கறாங்க. என்னப்பா சேட்டப்பா கதை சொல்ல போறான்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஆமாங்க கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போறேன் கேட்கறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன கதை சொல்லலாம்னு. அதான் நிறைய சொல்லியிருந்தேன் வீடியோல, நண்பர்கள் கதை இல்லாத கதை. அந்த மாதிரி நண்பர்களோட கம்பெனி மட்டும் என்கிட்ட ஒரு 45 கதை இருக்குன்னு. அவள்கிட்டையும் நம்ம கதை கேட்போம், அவளும் என்ன கதை சொல்றான்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சொந்த கதைன்னு சொன்னேன், அதுவும் போடுவேன். ஏகப்பட்ட கதை இருக்கு. அந்த கதை போட்டா யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா சொல்றாளுக்கு கதை பேர் சொல்ல மாட்டேன், கதை வர்ற பேரை சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க என்ன கதை போட்டா இவன் எமளை தான் போடுறானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது அதையும் பார்க்க வேண்டி இருக்கு. அவங்க மனசை புண்பற்ற கூடாதுல பிறகு. அதனால சொல்லிக்கிறேன், நான் கதை போடும்போது நான் கதை சொல்லுவேன். அந்த கதை யாருக்கு புரிஞ்சுதோ, அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு உண்மை நம்மளதான் சொல்றோம்னு யோசிச்சுன்னா அப்படியே விட்டுறணும். அதை திருப்பி அதை பத்தி பேசுனீங்கன்னா திருப்பி இன்னும் அதை அவங்கள பத்தி இன்னும் 2 3 தெரிஞ்ச விஷயத்த கதையா சொல்லுவேன். அப்போ நம்மள வருத்தப்பட கூடாது. வருத்தப்பட்டு நான் ஒண்ணும் குறைஞ்சேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது சொல்லிக்கிறேன் முதல்ல. நான் என்ன கதை சொன்னாலும் கதைக்கு நான் பொறுப்பு. 2 3 கதைக்கு நான் பொறுப்பு. நான் ஒரு ஆளை சொல்றேன்னா அந்த கதைக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் அவங்க பண்ணிருக்கிறத பத்தி நான் சொல்லுவேன். அதனால கதை போடுறத நான் நிப்பாட்ட மாட்டேன், கண்டிப்பா போடுவேன். போட்டா கமாண்டுகள் வரத்தான் செய்யும். அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. கமாண்டு எல்லாரும் பண்ணதான் செய்வாங்க, விமர்சனம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது, கண்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம கதை ஸ்டார்டிங்கே வந்துடும். குடிசேத்துல கதை போட ஆரம்பிப்போம். 2 3 நாள்ல கதை ரெடியாகி வந்துருக்கு. போட்டுவோம். போட்டீங்கன்னா நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்க ஒவ்வொரு கமெண்ட் போட மூலமும் நான் அதிகமாக வீடியோ கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். வீடியோ நீங்க ஆதரவு கொடுக்க தான் நாங்க மேல போய்கிட்டே இருப்போம். அதனால நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நம்ம 2 சேனல் வச்சிருக்கோம். ஒன்னு பேஸ்புக் சேனல் இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. ரெண்டுலயுமே சேட்டப்பா 19 தான் இருக்கும். அந்த சேனல் மட்டும் தான் நம்ம சேனல், வேற எந்த சேனல் நம்மளுக்கு கிடையாது. அதனால சேட்டப்பா 19, சேட்டப்பா பேஸ்புக் 90 தான், யூடியூப்ல 90 தான். இப்ப நண்பர் சேனல் இன்னொரு சேனல் இருக்கு.